தாண்டி வந்துட்டு ஒரு காக்ரோச் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகி இந்திய அளவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுத்துகிற லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துட்டு ஏற்பட்டுருச்சு. ஸோ இதை தாண்டி வந்துட்டு ஒரு காக்ரோச் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகி இந்திய அளவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுத்துகிற லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் சார் சொல்கிறார்ல, 2 பேருக்கிட்டே தான் போட்டியே. அந்த மாதிரி 2029 2 பேருக்கிட்டே தான் போட்டியே. ஒன்று காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இன்னொன்று பாரதிய ஜனதா பார்ட்டி. இவங்க 2 பேருக்கு தான் போட்டியே நடக்க போகுது. அந்தளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே எத்தனையோ மில்லியன் பிஜேபியை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. 22.6 மில்லியன் இப்போ வரைக்கும். ஆமாம், இப்போ வரைக்கும் இருக்குதுங்களா? வந்துட்டு May 24 நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வரைக்கும் அது வரைக்கும் இருக்குது. பிஜேபி தான் லார்ஜஸ்ட் பார்ட்டி வேர்ல்டு லெவலில். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து. இப்போ அதையே வந்து இன்ஸ்டாகிராமில் அடித்து தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க காக்ரோச்சு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வார்த்தை அந்த மனுஷன் விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டார், நான் ஒட்டு மொத்தமாக எல்லா யங்ஸ்டர்லேயும் சொல்ல, குறிப்பாக சில பேர் அப்படின்னு அவர் மாற்றிட்டார். இருந்தாலும் எனக்கும் நான் இது சொல்கிறேன் என்னென்னா, இப்போ யங்ஸ்டர் இப்போ திமுகலே வந்து பார்த்தோம்னா சில பேர் வந்து காலையில் தூங்கி எழுந்தவுடனே விஜயை பற்றி ஆபாசமாக 4 போஸ்ட்டு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 போஸ்ட்டுன்னு சில பேர்லாம் போட்டுட்ருக்குறாங்க. இதெல்லாம் காக்ரோச் வேலை தான். அப்போது டிவிகேலையும் இப்படி இருக்கிறாங்களான்னா இருக்காங்க. டிஎம்கேவோட கம்பேர் பண்ணும்போது எண்ணிக்கை கம்மி. பட் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்படி இருக்காங்க. இப்போ ஒரு பாதி பேர் இருக்கிறாங்க, ஒரு 20% கூட இருக்கிறாங்க இந்தியாவில். நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொன்னார்ல, அதுதான் இங்கே தப்பு. அது வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கணும். ஓகே, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர் சொன்ன வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளை கேட்டார்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்குது, ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணல, அதனால் அப்படி சொன்னார். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா, பிஜேபிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக விழும். 2029 ரொம்பலாம் இல்லை, இதோ அடுத்து 27, 28 அப்படின்றதுக்குள்ளே ஓடிடும். வேறு வழி இல்லை. மோடிஜி வந்து இந்த வாட்டி தோல்வி அடைகிற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த காக்ரோச் அந்த ஒரு மேட்ரு இது ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இதோட ரிசல்ட்டு 2029 பயங்கர இதுவாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். இது மாதிரி நிறைய கண்ட்ரியில் இது மாதிரிலாம் நேபாள் அங்கங்கெல்லாம் இது மாதிரி ஒரு புரட்சி வெடித்து பெரிய லெவலில் ஆச்சான். அந்த மாதிரி ஆகிடுமோன்ற மாதிரி இருக்குது போகிற போக்க பார்த்தா. ஓகேண்ணா, நான் வந்து இப்போ தான் நியூஸ் பார்த்தேன், மதியம் அந்த நியூஸ் பார்த்தேன். அதில் பிஜேபி வந்துட்டு இன்டர்வியூ பண்ணி, பிஜேபி எம்பியோ யாரோ தெரில, ஸோ அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்கக்குள்ள சொன்னாங்க, ஸோ இது பாகிஸ்தானில் இளைஞர்களும் இதில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ காக்ரோச் பார்ட்டி வந்து பாதி பேர் பாகிஸ்தான் இளைஞர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சைட்லேருந்து ஸோ அதை மறுக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இருக்கலாம். மேபி அங்கே பாகிஸ்தான் சைட்லேருந்து கூட சில பேர்லாம் வந்து இப்போ இருக்கலாம். என்னென்னா, உலகத்தில் எல்லாரும் வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களாம் இந்த பார்ட்டியில் இருக்கிறான்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. இது பிஜேபி விசஸ் ஆன்டி பிஜேபி அப்படி தான் இந்த காக்ரோச் பார்ட்டியை வந்து நம்ம பார்க்கணும். அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக உருவாக்குனதா நடிகர் பிரகாஷ் ராஜ் கூட ஒரு அரசியல் தலைவராக ஒரு வீடியோ போட்டிருந்தார். காக்ரோச் ஈட்டிங் மேங்கோ அப்படிங்கிற மாதிரி மோடி அவரை வந்து கலாய்ச்சா மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தார். அந்தளவுக்கு வந்து இது ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. இது என்னன்னு தெரியல, காக்ரோச்சை எப்படி டீல் பண்ண போகிறாங்க பிஜேபின்னு தெரியல. ஹிட்டு வாங்கி அடித்து தான் நீங்கள் காலி பண்ணணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே.